ஐ காஃபி, டயபெட்டிக் காஃபி நார்மலாக குடிக்கிற டீ காஃபி பதிலாக இந்த ஐ காஃபி குடிச்சிங்கன்னா டயபெட்டிக்லேருந்து வெளியே வர முடியும். நண்பர்களே, டயபெட்டிக் ஒரு நோய் கிடையாது, ஒரு குறைபாடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்போட விகிதம் குறையும்போது பாதிக்கப்படும். டாக்டர்ஸ் டேப்லெட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு அன்றைக்கி தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க, நாளைக்கு மறுபடியும் தேவைப்படும். லைஃப் டைம் நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் வாய்ப்பு இருக்குது. அப்போ இயற்கையான தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான தீர்வு தான் நம்ம ஐ காஃபி. நம்ம பாரம்பரிய வைத்தியமுறை ஆயுர்வேத தந்தை சரக மகரிஷி சரக சங்கீதா ஓலைச்சுவடில் குறிப்பு எழுதியிருக்காரு. ஏகநாயகம், பொங்கொரந்தி, சலைசர் ரெட்டிகுலேட்டாங்கிற இந்த வேரை பிடுங்கி தண்ணியில் ஒரு போட்டு காலையில் குடித்தா மதுமேக, நீரிழிவு நோய் சரியாகும். இந்த வேறு தான் இந்த ஐ காஃபியோட மெயின் ஹெர்பல். இந்த வேர் அதிகப்படியான கசப்பு துவர்ப்பு இருக்கும். இந்த டேஸ்ட்டை மாற்றுறதுக்காக கர்நாடகா கூர்க் ரீஜன் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் காஃபியில் 3 கஃபைன் இருக்கும். பொதுவாக காஃபி குடித்தா பித்தம் கூடன்னு சொல்லுவாங்க. நம்ம காஃபி குடித்தா பித்தம் எதுவும் கூடாது. ஏன்னா இதான் ஸ்லோ ரோஸ்டடு காஃபி பீன்ஸ், இல்லை கஃபைன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சலேசர் ரெட்டிகுலேட்டா வேரும் நம்ம கர்நாடகா கூர்க் ரீஜன் காஃபி, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஐ காஃபி. ஒரு பாக்ஸில் 50 பேக்கெட் இருக்கும். ஒரு பேக்கெட் பவுட்ரு 100 ml சுடு தண்ணி, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணி 2 ஆற்றி அப்படியே சாப்பிட்லாம். பால் வேணாம், சுகர் வேணாம். வெறும் சுடுதண்ணில் கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிடணும். காலையில் நீங்கள் சாப்பிட்ற காரணம் முன்னாடியோ இல்லை அரை மணி நேரத்துக்கு பிறகோ, மாலையில் ஈவினிங் ஒரு 4 to 6 o'clock அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் மாதம் நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எதுவும் நிப்பாட்ட வேணாம். நீங்கள் எடுக்கிற டேப்லெட்டோ இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இந்த காஃபி காலை மாலை 2 வேளை எடுங்க. 2வது மாதம் உங்கள் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 பாயிண்ட் சுகர் லெவல் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டாக்டரே நீங்கள் எடுக்கிற டேப்லெட் அளவு, இன்சுலின் அளவை படிப்படியாக குறைச்சிருவாங்க. என்ன தான் நம்ம மாத்திரை இன்சுலின் போட்டாலும் சுகரோட பிரச்சனைகள், கண்ணெரிச்சல், கால் மதமதப்பு, அடிக்கடி பசிக்கிறது, நைட்டு அடிக்கடி யூரின் போகிறது, டயர்ட் ஆகிறது, புண்ணு ஆறாமல் இருக்கிற கேங்க்ரைன் உட்பட எல்லா பிரச்சனைகளும் வராமல் தடுத்துரும். ஆல்ரெடி இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிது. இந்த ப்ராடக்ட் பெங்களூரில் தயாரித்து கொரியர் மூலமாக நமக்கு கிடைக்கும். இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கேஷ் ஆன் டெலிவரியிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ப்ராடக்ட்டில் எந்த கெமிக்கல் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இல்லை எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் FDA அப்ரூவல் கிடச்சி இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி ஆகுது. நண்பர்களே, காலங்காலமாக நீங்கள் மாத்திரை இன்சுலின் ஊசி போட்டு உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதில் ஒரு விடிவு காலம் பிறக்குது. இதிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்காக ஐ காஃபி ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நண்பர்களே, நிறைய நபர்கள் ஐ காஃபி பயன்படுத்தி இன்றைக்கி டயபெட்டிக்லேருந்து ரெக்கவரியாக இருக்காங்க. மருந்து மாத்திரை இல்லாமல், இன்சுலின் ஊசி போடாமல் இன்றைக்கி நார்மல் லைஃப்பில் இருக்காங்க. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முறை ஐ காஃபி வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஐ காஃபி ஒரு பாக்ஸில் 50 பேக்கெட் இருக்கும். டெய்லி மார்னிங் ஒரு பேக்கெட்டு, ஈவினிங் ஒரு பேக்கெட், 100 ml சுடுதண்ணில் நீங்கள் எடுத்துக்கிறவீங்க.